அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, சந்திரனும் சூரியனும் ஒருவருடைய ஜாதகத்தில் இணை பெற்றிருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு முன்பாக சூரியனுடன் இணை பெற்ற அனைத்து கிரகங்களையும் நான் கொடுத்துருக்கிறேன். வீடியோவாக இருக்குது நம்மளுடைய சேனலில். விருப்பமுடையவர்கள் பார்த்துக்குங்க. இன்றைக்கி பார்க்க போகிறது சந்திரனும் சூரியனும் இணை பெற்றிருக்கு, ஒரே ராசி கட்டத்தில் இருந்தது அப்படின்னா. ஸோ இப்போ இதுக்கு பொதுவான பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தை பொறுத்து அந்த கிரக பலத்தை பற்றிலாம் மாறும். முடிஞ்ச அளவுக்கு நான் இதில் கவர் பண்ணியிருக்கேன். குணநலங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ தன்னம்பிக்கையும் மன உறுதியும் ஜாதகருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தலைமை ஏற்கக்கூடிய பண்பானது இருக்கும். சுயமரியாதையை அதிகமாக எதிர்பார்ப்பார். முடிவுகளை தானாகவே எடுக்கணும் அப்படின்னு விரும்புவார். வெளியில் ரொம்ப தைரியமாக இருப்பார், ஆனால் உள்ளுக்குள்ளார நிறைய உணர்ச்சி வசப்படக்கூடியவராக இருப்பார். சந்திரன் சூரியனுடன் இணைவதால் சந்திரன் என்பது தாயாரை குறிக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே அது மாமியாரையும் குறிக்கக்கூடியது. அப்போது இவருக்கு தாயாரின் மீது மாமியாரின் மீது அதிக பாசமானது இருக்கும்னு சொல்லலாம். தாயார் மற்றும் மாமியாரால் முக்கிய மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டுங்க. தாயாரோட ஆலோசனைகள் மாமியாரோட ஆலோசனைகளை இவர் ஏற்றுக்கொள்வார். அடுத்து தொழில் சார்ந்த விஷயங்களில் பார்க்கும் பொழுது அரசு மற்றும் நிர்வாகம் சார்ந்த துறைகளில் வேலை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வமானது இருக்கும். முயற்சி செய்தால் கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டுங்க. மக்கள் தொடர்பு சார்ந்த பணிகளில் இவருக்கு வெற்றி கிடைக்கும். தலைமை பொறுப்புகளை எந்த வேலை பார்த்தாலும் சரி, தலைமை பொறுப்புகளை ஏற்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். சொந்த முயற்சியால் தொழிலில் உயர்வுங்கிறது கண்டிப்பாக உண்டாகும். பொருளாதாரம் சார்ந்த வகையில் பார்த்திங்கன்னா சொந்த முயற்சியால் வருமானம் செய்யக்கூடியவராக இருப்பார். குடும்பத்தாருடைய ஆதரவும் இவருக்கு இருக்கும். புகழும் கிடைக்கும், செல்வாக்கும் படிப்படியாக கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் பணத்தை காட்டிலும் கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவராக இருப்பார். குடும்பத்துக்கு ரொம்ப அதிகமான ஒரு முக்கியத்துவங்கிறது அவர் இந்த ஜாதகர் எப்பொழுதுமே கொடுப்பார். சந்திரன் சூரியன் இணைவில் வாழ்க்கை துணையோட ஒரு நல்ல வாழ்க்கையை லீட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பார். வாழ்க்கை துணை மேலே ரொம்ப அக்கறை எடுத்துக்கொள்வார். சின்ன சின்ன விஷயங்களுக்கும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பார். குடும்பத்தை நல்லா நடத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமானது இவருக்கு இருக்கும். நல்ல புரிதல் கொண்ட ஒரு வாழ்க்கை துணை அமைவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். இப்போது அரசாங்க ரீதியாக இந்த இணைவு இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு உண்டுங்க. மக்கள் மத்தியில் புகழ் கிடைக்கலாம். குடும்பத்தில் தலைமை பொறுப்பு கிடைக்கும். தாய் தந்தை இருவராலும் நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டுங்க. சொந்த முயற்சியால் உயர்வு, இது எல்லாமே இந்த இணைவு இருப்பதனால் ஏற்படக்கூடிய யோகங்களாக நம்ம சொல்லலாம். சரி, இப்போ இந்த சூரியன் சந்திரன் இணைவு இருந்தால் ரெண்டுமே நல்லா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சூரியன் நல்லா இருக்குது, சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்னு பார்க்கலாம். தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும், ஆனால் மன நிம்மதி கம்மியாகிடும். ஏன்னா சந்திரன் சரியாக இல்லை. அதிகாரம் கிடைக்கும், ஆனால் குடும்பத்தில் சந்தோஷம் குறைய வாய்ப்பு உண்டுங்க. தந்தையால் நன்மைகள் இருக்கும். தாயாரோட மனக்கசப்புகள் மாமியாரோட மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டுங்க. வெளியில் பெருசாக வெற்றி பெற்றாலும் உள்ளுக்குள்ளார மன அழுத்தமானது இந்த ஜாதகருக்கு இருந்து கொண்டே இருக்கும். சரி, இப்போ இந்த இணைவில் சூரியன் நல்லா இருக்குது, சந்திரன் சரியில்லைன்னு பார்த்தோம். இப்போது சந்திரன் நல்லா இருக்குது, சூரியன் பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தது அப்படின்னா தாயாரால் நன்மைகள் கிடைக்கும். சூரியன் தந்தையால் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம், கருத்து வேறுபாடுகள் வரலாம். மன நிம்மதி இருக்கும், குடும்பத்தாருடைய ஆதரவு இருக்கும் தந்தையை தவிர்த்து. அப்போ இவருக்கு தன்னம்பிக்கை கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் ஏற்படுங்க. தந்தையோட கருத்து மோதல்களும் ஏற்படும். உறவுகளை அதிகமாக மதிக்கக்கூடிய நபராக இந்த ஜாதகர் இருப்பார். அடுத்து சூரியன் சந்திரன் இணைவு இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் 2 கிரகமே பாதிக்கப்பட்டிருக்குங்க. 2 கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ என்ன சொல்லலாம், தாய் தந்தையை விட்டு வெளியே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை அது கொடுக்கும். 2 பேர்த்தோட கருத்து வேறுபாடுகள் இருக்கும், மனக்குழப்பம் இருக்கும். தன்னம்பிக்கை ரெண்டு கிரகமும் கிடக்கூடாது. தன்னம்பிக்கையே இருக்காது. குடும்ப வாழ்க்கையில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருந்து கொண்டே இருக்கும். தொழில் மற்றும் வேலையிலையோ பொருளாதாரத்தில் எல்லாத்துலேயும் ஏற்ற இறக்கங்கள் நிறைய வந்துக்கிட்டே இருக்குங்க. நிறைய போராட்டங்களை சந்தித்து தான் அடுத்த நிலைக்கு இவர் செல்ல வேண்டும். நண்பர்களே, உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய
சப்ஸ்கிரிப்ஷனை இந்த சேனலுக்கு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும். நண்பர்களே, மீண்டும் மற்றும் ஒரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.